இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்தானியினுடைய பக்தர்களே, தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிற்கு உள்ளாவீர்கள் என்ற ஒரு இறை வார்த்தையை இன்று நாம் தியானிப்போம். இன்று இந்த ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்ற அனைவரும் 2000 ஆண்டிலும் இருந்திருப்பீர்கள். நான் 7ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் எங்களது ஊரிலே. அப்பொழுது பரவலான ஒரு மக்களுடைய பேச்சு என்னவென்று என்றால், இயேசுநாதர் இப்படி கை வச்சிருக்கிறாரு, அதனால் 2000 உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டதா இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவ்வளோதான், 2000 கிறிஸ்மஸோட இந்த உலகம் முடிஞ்சிடும். எனவே வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் முடித்து சந்தோஷமாக சாப்பிடுவோம் என்றெல்லாம் கொண்டாடிய வரலாறு உண்டு. உண்மைதானே? பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னொரு தீர்ப்பு சொன்னாங்க மக்கள்லாம், இந்த உலகம் தட்டையாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். இந்த உலகம் தட்டையாக இருக்குது என்று சொன்னாங்க. இயேசுவின் வாழ்ந்த காலத்திலும் சரி, அங்கு 3 உலகம் இருக்கிறது சொன்னார்கள். இந்த உலகத்திற்கு மேலே ஒரு உலகம், விண் உலகம். இந்த உலகத்திற்கு கீழே ஒரு உலகம், கீழ் உலகம், நரகம் என்று சொன்னார்கள். கிபி 15-16 நூற்றாண்டுகளில் ஐயா உலகம் தட்டை இல்லை, உலகம் உருண்டை என்று தீர்ப்பு சொன்னார்கள். அந்த தீர்ப்பும் பொய்யாயிடுச்சு. உலகம் தட்டை அல்ல, உலகம் உருண்டை. இன்னும் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மக்கள், ஒரு சில மக்கள், உலகம் இந்த வானவெளியிலே நடுவிலே இருக்கின்றது, நமது பூமியை சுற்றி தான் மற்ற கோள்கள் எல்லாம் சுற்றி வருகின்றது என்று ஒரு தீர்ப்பு சொன்னார்கள். அதுவும் பொய்யாய் போனது. நமது உலகம், பூமியானது அண்ட சராசரத்திலே இருக்கின்ற கோள்களுள் ஒரு கோள். இந்த கோளில்தான் மனிதன் வாழ்வதற்கு தேவையான காற்று, நீர் எல்லாம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திற்கு நாம் மழை, குளிர், வெப்பம், காற்று, புயல், அலை, சுனாமி எல்லாம் வருகிறது என்றால், இந்த பூமியானது சூரியனை சுற்றி வருகின்றது என்று தீர்ப்பை மாற்றி எழுதினார்கள். எனவே அந்த தீர்ப்பும் பொய்யாய் போனது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகள், இதெல்லாம் மெகா தீர்ப்பு, மெகா ஜட்ஜ்மெண்ட், யூனிவர்சல் ஜட்ஜ்மெண்ட். எல்லாம் பொய்யாய் போனது. ஆண்டவர் அழகாக சொல்ல, தீர்ப்பிடாதீர்கள். 3 காரணம் தீர்ப்பிடாதீர்கள். 1, நீங்கள் தீர்ப்பிட்டால் நீங்களும் தீர்ப்பிற்கு உள்ளாவீர்கள். 2, நீங்கள் சொல்லுகின்ற தீர்ப்பு பொய்யானது. ஏனென்றால் உங்களுக்கு முக்காலமும் தெரியாது, உங்களை பற்றியும் தெரியாது, கடவுளை பற்றியும் தெரியாது. எனவே நீங்கள் சொல்கின்ற தீர்ப்பு பொய்யானது. எனவே இந்த தீர்ப்பிடும் பழக்கத்திலிருந்து மாற்று வழியை ஆண்டவர் சொல்கிறார். என்னவென்றால், இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கின்றார். அதற்கு மாறாக நமது குடும்பத்திலும் சரி, நமது பள்ளி வாழ்க்கையிலும் சரி, கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, தீர்ப்பிடுவது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், நிக்நேம் என்று ஆங்கிலத்தில் நிக்நேம் என்று சொல்வார்கள். பட்ட பெயர் சொல்லி கூப்பிடுவான். அவர் எப்படியாக இருந்தாலும் சரி, அவருடைய தலைமுடியை வைத்து
அவருடைய கூந்தலை வைத்து அல்லது அவர் கண்ணை வச்சு அவர் மூக்கு இந்த மாதிரி இருக்குது, அவர் கை இந்த மாதிரி இருக்குது, இப்படி பேசுகிறாரு என்று அந்த அந்த நேரத்திலிருந்து அதான் தொடக்கம் பிறரை தீர்ப்பிடுவது. நீ எப்படி மற்றவங்களை தீர்ப்பிடலாம்? நீ யாரை தீர்ப்பிடுகிறாய் என்றால் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட ஒரு மனிதரை தீர்ப்பிடுகின்றாய். அதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், தீர்ப்பிடாதீர்கள், எப்பொழுதுமே தீர்ப்பிடார்கள். அப்படி தீர்ப்பிட்டால் அது பொய்யாய்தான் முடியும். நமது வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் மக்களாக மாற வேண்டும் என்றால் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்வது போல, மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள், இரக்கமுள்ளவராயிருங்கள், இரக்கம் பெறுவீர்கள் என்ற ஒரு வார்த்தை தான் உயிருள்ள வார்த்தை. இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மறந்தும் கூட யாரையுமே தீர்ப்பிட மாட்டேன் என்ற ஒரு வரத்திற்காக இந்த திருப்பலியிலே அன்னை மரியாதை வேண்டிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.